ஹாய், நீங்கள் கணிதத்திலே தரம் 3, தரம் 4, தரம் 5 மாணவர்களுக்கான இந்த கணிதத்திலே உள்ள நுண்ணறிவையும் அதற்குரிய நுட்பங்களையும் இங்கே தந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் இன்று காலம் சம்பந்தமாக கதைப்போம். இந்த காலத்திலே மாணவர்கள் 4 விடயங்களை நினைவில் கொள்ள வேண்டும், அதாவது பாடமாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நாள், மாதம், வருடத்திலேயே இங்கே 28 நாட்கள் கொண்ட மாதம் இருக்குது, 29 நாட்கள் கொண்ட மாதம் இருக்குது, 30 நாட்கள் கொண்ட மாதம் இருக்குது, 31 நாட்கள் கொண்ட மாதம் இருக்குது. அதில் 28 நாட்கள் கொண்ட அந்த மாதத்தில் இந்த ஆரம்ப நாள் திங்களாக இருந்தால் அது முடிவுறு நாள் அதற்கு முதல் நாளாக இருக்குது. திங்களுக்கு முதல் நாள் என்ன? ஞாயிறாக இருக்கும், முதல் நாளாக இருக்கும். 29 நாட்கள் கொண்ட மாதமாக இருந்தால் ஆரம்ப நாள் எது எப்போ ஆரம்பிக்குதோ சனிக்கிழமையில் ஆரம்பித்தா முடிவுறு நாளும் அதே சனியாக இருக்கும். திங்களில் ஆரம்பிச்சா திங்களில் முடியும். இங்கே 30 நாள் கொண்ட மாதமாக இருந்தால் அதில் ஆரம்ப நாள் வியாழனாக இருந்தால் அது முடிவுறு நாள் வெள்ளியாக இருக்கும். அது 30 நாள் இருந்தா ஆரம்ப நாள் வியாழன் தான் வெள்ளி, செவ்வாண்டா புதன், வியாழன்டா அதில் வெள்ளி. அப்படி இங்கே அவதானிப்போம். 31 நாள் கொண்ட மாதமாக இருந்தால் ஆரம்ப நாள் வெள்ளியாக இருந்தால் அது முடிவுறு நாள் அடுத்த நாளைக்கு அடுத்த நாள். வெள்ளியாக இருந்தால் சனி ஞாயிறு, அடுத்த நாளைக்கு அடுத்த நாள். வெள்ளியா இருந்தா சனி, ஞாயிறுல முடிவடையும். இந்த அடிப்படை அறிவை வைத்து இந்த வினாக்களுக்கு விடையளிப்போம். இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை எனின், சித்திரை மாதத்துல 1ஆம் தேதி புதன்கிழமையில வருது எனின் சித்திரை 30ஆம் தேதி என்ன கிழமை வரும்? அப்ப சித்திரை மாதம் 30 நாட்களை கொண்டது. அப்ப 30 நாட்கள் கொண்டா வியாழன்ல ஆரம்பிச்சா வெள்ளியில முடிவடையணும். அப்ப இதுல புதன்கிழமையில ஆரம்பிக்காது. அப்ப 30ஆம் தேதியில முடிஞ்சிருக்கணும், வியாழக்கிழமையில முடிஞ்சிருக்கணும். இதுக்குரிய விடை வியாழனாகும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். 2010ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எனின் பிப்ரவரி 1ஆம் தேதி என்ன கிழமை என்று கேட்டிருக்கு. அதாவது 2010 சாதாரண வருடம். ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. அதுல வார அடுத்த பிப்ரவரி 1ஆம் தேதி என்ன கிழமை தான் கேட்டிருக்குது. அப்ப 2010 ஜனவரி 1ஆம் தேதி என்றால் சாதாரண ஜனவரி எத்தனை நாட்களை கொண்டிருக்கும்? 31 நாட்களை கொண்டிருக்கும். அப்ப 31 நாட்களை கொண்டிருந்தால் ஆரம்ப நாள் வெள்ளியா இருந்தா அதுக்கு முடிவுறு நாள் அடுத்த நாளைக்கு அடுத்த நாள், அதாவது ஞாயிறு அமையுது என்ன. ஆகவே இங்க 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையா இருக்குது. அப்ப ஜனவரி 1 வெள்ளிக்கிழமையா இருக்கு. அப்ப ஜனவரி 31 எதுல முடிஞ்சிருக்கும்? வெள்ளிக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள். வெள்ளி, சனி, ஞாயிறுல முடிஞ்சிருக்கும். இது ஞாயிறுல முடிஞ்சிருக்கும். ஆனா அவர் கேட்டது பிப்ரவரி 1ஆம் தேதி. அப்ப 31க்கு அடுத்ததானே 1ஆம் தேதி வரப்போகுது. அவர் பிப்ரவரி 1ஆம் தேதி, ஞாயிறுக்கு அடுத்த நாள் என்ன? திங்கள். அப்ப இதுக்குரிய விடை என்னவா இருக்கும்? திங்களாக இருக்கும். நன்றி மாணவர்களே.